சிம்மம் 18/10/2025 சிம்ம ராசி நேயர்களுக்கு. இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கும் அப்படியே தள்ளி விட்டார்யா. என்னமோ பேசிட்டு இருந்தாரு, ஒண்ணுமே தெரியல. அங்கே உள்ள அது பூரா நம்மகிட்ட வந்து மாட்டிவிட்டார். எல்லாமே நம்மகிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அஷ்டமத்து சனி கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வந்துருச்சுன்னா பொருள் பயப்பட வேண்டாம். கடகம் மாதிரி நீங்க பயப்பட வேண்டாம். இதை நான் 1000 முறை சொல்லிட்டேன். விளக்கமும் கொடுத்துருக்கிறேன். நேயர்களுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க, வணங்கியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை வச்சுதான் அஷ்டமத்து சனியுடைய கேரக்டர் வேலை செய்யும். 8ஆம் இடத்தை வச்சுதான் அஷ்டமத்து சனி கேரக்டர் வேலை செய்யும். அதனாலதான் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் குரு. ஏற்கனவே உங்க ராசிக்கு கோச்சாரத்துல 12 கோச்சாரத்துல 12. அப்ப சிம்மத்துக்கு கடந்த காலங்கள் பூரா கஷ்டம்தான், இருக்கு பிடிப்பு தான். நல்லா சம்பாதிக்கிறேன், கையில காசு நிக்கல. முதல் நெகட்டிவ். வீட்டுல காரணமா என்ன சொன்னாலும் கேட்கல, வாழ்க்கை பிரச்சனை. ரெண்டாவது வாழ்க்கை பிரச்சனை. ரெண்டாவது. மூணாவது, குழந்தைகளாவது கேட்கறாங்களா? அவங்களும் கேட்கல. அப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப இறை வழிபாடு, நம்ம தொழில், அதுலதான் நம்ம பார்க்கணும். இறை வழிபாடு, தொழில், நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப இது பூரா முறியடிக்கணும். இது பூரா நம்ம என்ன பண்ணணும்? டிஃபீட், முறியடிச்சு கொண்டு வரணும், தோற்கடித்து கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? வெற்றிக்கு கொண்டு வரணும். அப்ப வெற்றிக்கு கொண்டு வரணும் என்ன செய்யணும்? உங்க ஜாதகத்தை கணிக்கணும். அப்ப என்ன திசை பத்தி நடக்குது? கேது ஏற்கனவே உங்க ராசியில கேது, ஏற்கனவே சிம்மத்துல கேது, அங்கே 7ல ராகு, விலங்கு பிடிச்சாலெல்லாம் இருக்காங்க. ஏற்கனவே கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ராகு கேது சத்துரு. அப்ப சத்துருவா இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும்? யோசிக்க வேண்டிய பேச்சுக்கள், சிந்தித்து செயல்பட வேண்டிய செயல்கள், யோசித்து பேச வேண்டியது, சிந்தித்து செயல்பட வேண்டியது, ஆராய்ந்து ஆய்வு செய்து பேசணும். எடுத்தோம் கவுத்தோம்னு பேசாதரா அப்படிங்கிறாங்கல்ல. ஏன்டா நல்லது நடக்கும்போது எடுத்தோம் கவுத்தோம்னு பேசுறேன், ஏன்டா நல்ல காலம் எடுத்தோம் கவுத்தோம்னு பேசுறேன், ஏன்டா தம்பி ஒரு வார்த்தையாவது நல்லாதா பேசுறியா அப்படிங்கிறாங்கல்ல. நல்லதே நினைப்ப, நல்லது செய்வோம். நடந்தால் நடக்கட்டும், நாராயணன் செயல். நல்லது நடந்தால் நாராயணன் செயல், அவ்வளவுதான். எல்லாம் ஈசன் செயல், நடந்தால் நாராயணன் செயல். எல்லாம் ஈசன் செயல், நடந்தால் நாராயணன் செயல். நடப்பவையெல்லாம் நாராயணனுக்கு சொந்தம். நடப்பவையெல்லாம் நாராயணனுக்கு தான் சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம பிண்டம், நம்ம ஆக்டிவ், நம்ம எல்லாமே ஆக்டிவ். டீஆக்டிவ் ஒரு நாளைக்கு ஆயிரும். டீஆக்டிவ் ஆகும்போது அந்த சொந்தத்தை தான் தேடி போகணும் இல்லையா? அப்ப சிம்மத்துக்கு கஷ்டங்கள், கொடுக்கல் வாங்கல், மனைவி மூலம் கஷ்டம், கொடுக்கல் வாங்கல் கஷ்டம், குழந்தைகள் கஷ்டம், படிப்பில் மத்தியமம், திருமண வைபவம் தாமதம், குழந்தை பாக்கியம் தாமதம், தொழில் நலிவடைந்த தொழில், இது எத்தனையும் முறியடிக்க வேண்டியது. ரொம்ப கவனமாக இந்த சவாலை எதிர்த்து நீங்க விளக்கணும், வளர்ச்சியை கொண்டு வரணும். அப்ப பாருங்க எப்படி வருது பாருங்க. இந்த 18/10 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறேன், 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. இந்த 6, 8 தாங்க ரொம்ப முக்கியம். 6, 8 தான் முக்கியம். 6 ருணம் சத்துருன்னு சொல்றோம். அப்ப அந்த நோய் தீரும். ஏன்னா 7ஆம் பார்வை. ஏங்க அத்தைக்கு என்னங்க ஆச்சு? ஏங்க அம்மாவுக்கு என்னங்க ஆச்சு? இந்தாங்க முதல்ல போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் 7னுடைய மதிப்பு. 8ஆம் இடம் பிரம்மாண்டம், போராட்டத்திலே பிரம்மாண்ட போராட்டம். போராட்டங்கிறது வேற, பிரம்மாண்ட போராட்டங்கிறது வேற. அதை யாரு பாக்குறது? 9ஆம் பார்வை. 9ல இருந்து பாக்குறாரு, 9ல இருந்து பாக்குறாங்க. அப்ப அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும்ல. அப்ப அந்த போராட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும்ல.
நல்ல போராட்டம்னா கை கொடுக்கலாம், நல்லது இல்லைன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால சிம்ம ராசிக்கு எந்த 18/10 நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்பது மாற்று கருத்து இல்லை. சுவாமி வழிபாடு, சுவாமியினுடைய திருவடியை காணுதல், சுவாமியினுடைய லிங்காஷ்டகம் பாடுதல், பாராயணம் பண்ணுதல், சிவபுராணம் பாடுதல், எவ்வளவோ இருக்குது. ஆதித்ய ஹிருதயம், சூரியனை பற்றி எல்லாமே பண்ணும்போது ஒரு சிறப்பான மாதமாக, ஒரு சிறப்பான இந்த 48 நாளும் உங்களுக்கு மங்களத்தை கொடுக்கும்.